ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நான் நேற்று வந்து யூனிட் 6க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ யூனிட் 5க்கு வந்து ஒரு புக் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ஆல்ரெடி யூனிட் 6 வீடியோ போட்டிருக்கேன்ல, அந்த வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே பாருங்கதா, இதில் யூனிட் 5 வருதுல்ல, யூனிட் 5 நான் 5ல் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இருக்குல்ல, அந்த புக்கு தான் நான் ரெஃபரன்ஸ் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. சரி, ஓகே. இப்போது அந்த இதுக்கு எந்த புக்கு கரெக்டாக இருக்குன்னா, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அவுட் சோர்ஸுக்கும் சரி, ஸ்கூல் புக் கண்டென்ட்டுக்கும் சரி, எந்த புக்கு நல்லா இருக்குது அப்படின்னா, இருங்க ஒரு வருஷம் காமிக்கிறேன். என்ன புக்குன்னா, நான் வாங்கினது, நான் பர்சனலாக நான் பார்த்து யூஸ் பண்ணது எதுனா இந்த புக்கு தான். ஓகேங்களா, சுரேஷ் புக்கு தான். இந்த சுரேஷ் புக்கு தான் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறது. ஏன்னா உங்கள் பெரிய புக்காக இருக்கிறனால உங்களுக்கு தெரியாது. அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. சுரேஷ் புக்கு தான் நான் வந்து இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இருக்குங்கள, அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த புக்கு தான். ஏன் ப்ரோ இந்த புக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் வந்து நமக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஸ்கூல் புக் கண்டென்ட்டும் சரி, இப்போ வந்து ஸ்கூல் புக் கண்டென்ட்டு அதுவும் இல்லாமல் அவுட் சோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த புக்கில். புரியுதுங்களா, அவுட் சோர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த புக்கு கம்பல்சரி வாங்கலாம். ஏன் வாங்குகிறேன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது, எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எல்லாமே போட்டு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சிச்சுங்களா? நீங்கள் ஏதோ ஒரு ஆத்தர் எழுதுகிற புக்கை வாங்கி படிக்கிறதை விட்டுட்டு, இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நமக்கு சிலபஸில் சரியா, குரூப் 2க்கும் சரி, குரூப் 4க்கு, குரூப் 1க்கு இந்த புக்கு யூஸ் ஆகும், அதுக்கும் சரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு டாபிக் இருக்குல்ல, நமக்கு இதில் என்ன டாபிக் இருக்குது, நமக்கு வந்து யூனிட் 5 தானே. யூனிட் 5ல் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்க, நமக்கு அந்த டாப்பிக்லேருந்து தெளிவாக புரிஞ்சிச்சா, நமக்கு டாப்பிக்லேருந்து எல்லாமே தெளிவாக போட்டு நமக்கு கரெக்டாக தெளிவாக நமக்கு இது பிரித்து கொடுத்துருந்துருக்காங்க. சரி, இது புரியுதுங்களா? இது வந்து தெளிவாக போட்டு நமக்கு என்னென்ன டாபிக் இருக்கோ, இங்கே ஒரு அந்த டாபிக் இங்கே இருக்கா, அந்த டாப்பிக்கை அவங்க போட்டு தெளிவாக நமக்கு பிரித்து கொடுத்துருந்தாங்கண்ணா. அதனால தான் இந்த புக்கே நான் வாங்கினேன். ஏன்னா நமக்கு கசகசன்னு இப்போ மொத்தமாக அப்படியே இருக்கும். அந்த புக்கை படிக்க விட்டுட்டு இந்த டாபிக்னால் என்ன, புரியுதா, அந்த டாபிக்னால் என்னங்கிறத நம்ம படித்தாவே போதுமானது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த புக்கை நான் வாங்கின ரீசன் என்னென்னா அதுக்கு தான். இன்னொரு விஷயம் என்னென்னா நான் சொல்லியே ஆகணும். எதுக்கு அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒரு நிமிஷம், இங்கே நம்ம மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மினிஸ்டர்ஸ்லாம் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத போட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. எப்படின்னா, இப்போ இதில் இந்தந்த மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் வந்து இதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போது தெளிவாக போட்டு கொடுத்துருந்தாங்க. திட்டங்கள் தான் இதில் மெயின், வந்து நமக்கு திட்டங்கள் தான் ரொம்பவே முக்கியம். எல்லா திட்டங்களும் இருக்குது. அங்கே வருங்க, இதில் கொடுத்துருக்காங்களா, அரசு திட்டங்கள்னு போட்டு கொடுத்துருக்காங்களா, அந்த அரசு திட்டங்கள் தான் எல்லாமே போட்டு என்னென்ன திட்டம் இதுனா இப்போ வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஆச்சு அவங்க தான் அமைய போகிறாங்க, அது நமக்கு தெரியும் தான். ஸோ அதனால் என்னென்ன திட்டங்கள் தெளிவாக போட்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா நமக்கு திட்டங்கள் அங்கங்கேயும் தேடி படிக்கிறதுக்கு மொத்தமாக தேடி எடுத்து படிச்சுட்டு போயிடலாம். புரியுதுங்களா? ஆனால் சுரேஷில் வந்து நான் இந்த புக்கு மட்டும் தான் சஜஷன் பண்ணுறேன், அத்தனை புக்கு நான் பண்ண கிடையாது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. புரியுதா? இப்போ என்ன நீங்கள் தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ வந்து நான் இந்த நம்ம தமிழ்நாடு பேஸுக்கு மட்டும்தான் இந்த புக்கை நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் சொன்னேன்ல, இந்த 10வது பாருங்களேன். இந்த 10வதுல பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள்னு போட்டிருக்கானா, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன முதலமைச்சர் இருந்தார்ல, மு.க. ஸ்டாலின் போட்டிருக்காங்களா, மு.க. ஸ்டாலின் வந்து இப்போ அப்போ இருந்து வந்தது வரைக்கும் என்னென்ன பண்ணார், என்னென்ன திட்டங்கள் பண்ணியிருக்காருங்கிற வரைக்கும் தெளிவாக, புரியுதா, தெளிவாக போட்டு அவர் என்னென்ன பண்ணாரோ அது கொடுத்துருந்துருப்பாங்க. அடுத்து பாருங்களேன், அடுத்து யார் இருக்காங்க, அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர், அவர் யார், துரைமுருகன், அவர் என்னென்ன பண்ணார் அப்படிங்களுக்கு எல்லாம் இந்த புக்கில் தெளிவாக போட்டு கொடுத்தாங்க. நான் அதை பார்த்துட்டு தான் இந்த புக்கையே நான் வாங்கினேன். ஏன் அப்படின்னா, இப்போது மொத்தமாக படிக்கிறதுக்கு இப்போ நீர்வளத்துறைனா நமக்கு யார் எதில் வராங்க, நமக்கு புவியில் வருவாங்களா இல்லையா, நமக்கு புவியில் வராங்க. அப்போ புவியில் பேஸ்டு இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது படிச்சுக்கலாமா? அடுத்து பாருங்கள்,
நகராட்சி அமைச்சர் வராரா? நகராட்சி அமைச்சர் யார்? நேரு. அப்போ நமக்கு எதில் வருவார்? நமக்கு வந்து பாலிட்டியில் வருவாங்க. தமிழ்நாடு பேஸ்டு பாலிட்டி படிப்போம்ல, அதில் வருவாங்க. அப்போ இதில் வந்து படிச்சுக்கலாம். நகராட்சிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மாநகராட்சிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அப்படி படிச்சுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அப்படி நம்ம இது வந்து அடுத்து பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை. இப்போ வந்து யாருன்னா பெரியசாமி. நம்ம கிராமத்தை பற்றி படிப்போம்ல, கிராமத்தில் என்னென்ன திட்டம் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்படிங்கும்போது இந்த திட்டம்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அடுத்து பாருங்கள் உயர்கல்வி. அப்போ கல்வி பேஸ்டு நம்ம படிக்கும்போது படிச்சுக்கலாம். வேளாண்மை இருக்குது. வேளாண்மை நமக்கு எதில் வரும்? எக்கனாமிக்கில் வருமா? அப்போ எக்கனாமிக் பேஸ்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இது வந்து எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ அடுத்து ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒவ்வொருத்தரும் எத்தனை அமைச்சர் இருக்காங்களோ அத்தனை பேர் பண்ண என்னென்ன இது அவங்க 5 வருஷத்தில் வந்து அவங்க ஆட்சி அமைச்சதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. ஸோ அதனால தான் நான் அந்த புக்கு வாங்கினேன். ஏன்னா நமக்கு இது போதும். தமிழ்நாடு பேஸ்டு படிக்கும்போது இது போதும். இதை தாண்டி வெளியே கேட்பாங்கன்னா கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு டாபிக் எடுத்து படிக்கும்போது அந்த டாபிக் பேஸ்டு நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணிவிட்டு இந்த புக்கை நீங்கள் பார்த்துட்டு அதை பார்த்தீங்கன்னாவே போதுமானது. சரியா? அத்தனைலாம் நாம் போட்டு எனக்கு இந்த புக்கு தான் கரெக்டாக இருக்குன்னு படிக்கணுன்ட்டு அது முடியவே முடியாது. நீங்கள் இதை பார்த்தாவே போதும். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ பாருங்கள், இது அடுத்து பாருங்களேன். இப்போ நம்மளோட முதலமைச்சர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து யார் அவங்க பீரியடில் என்னென்ன பண்ணாங்கிறது அதை எனக்கு தெளிவாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிச்சிங்க. பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தரும் இங்கே பாருங்கள், இங்கே யார் இருக்கார்? ராஜாஜி இருக்கார், காமராஜர் இருக்காங்க, அண்ணா இருக்கார், எம்ஜிஆர், அப்புறம் பாருங்கள் ஜெயலலிதா இருக்காங்க, அப்புறம் முக ஸ்டாலின், அடுத்து இந்த இது யார்? எடப்பாடி. இவங்க எல்லாம் வந்து அவங்க ஆட்சியில் என்னென்ன பண்ணாங்கங்கிறது தெளிவாக நமக்கு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு இதுவே போதுமானது. புரியுதுங்களா? இந்த புக்கு தமிழ்நாடு பேஸ்டு இருக்கிறதுக்கு இந்த புக்கு போதும். அவங்க சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு கசன்னு வாங்கிடாதீங்க. அது வேஸ்ட்டு. சரியா? நமக்கு இந்த புக்கு ரொம்பவே போதுமானது. அப்புறம் நான் இன்னொன்று பண்ணேன்னு என்னென்னா, இது நான் சொல்லணும். இதுக்கு நான் ஒரு பிவிக்கு புக்கு வாங்கினேன். இது நான் எப்போது வாங்கிட்டேன். அந்த பிவிக்கு புக்கெலாம் நான் எக்ஸாம் முன்னாடியே படிக்கணும்னு வாங்கினது. ஆனால் நம்ம ஸ்கூல் புக் படிக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து கரெக்டாக ரிவைஸ் பண்ண முடியல. ஆனால் இப்போது இந்த டைமில் எடுத்து நான் அதை பார்க்கும்போது தெரியுது, அவங்க இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சுரேஷ் புக் இருக்குல்ல, இந்த சுரேஷ் புக்கில் என்னென்ன டாபிக் பிரித்தாங்களோ அந்தந்த டாப்பிக்கு உண்டான பிவிக்யூ இது. இப்போ வந்து எப்படின்னா, முதலமைச்சர் இப்போ வந்து முதல் திட்டம் பார்த்தோமா, அதை பற்றி எதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த அவங்க ஆட்சி அமைஞ்சதில் கேட்டிருக்காங்க. அதை பற்றி பைலிங்குலாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த புக்கை படிச்சுட்டு இந்த புக்கை நம்ம எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும்போது இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சிடும். அப்போ இதை ஃபுல்லாக படிச்சிட்டோம்னா நமக்கு ஸ்கூல் புக்கு கவர் ஆகுது, ஹவுஸ் ஒர்க்ஸு கவர் ஆகுது, பக்கத்துலேயே பிவிக்யூ பார்க்குறோம் டாபிக் வைஸ். அப்படி பார்க்கும்போது நமக்கு இனிமேல் எல்லாமே தெளிவாக ஈஸியாக இருக்கும். அப்போ இதையே தாண்டி வெளியே போகணுன்னா அவங்க போகட்டும், நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த இது மட்டும் யூனிட் 6 யூனிட் 5க்கு தமிழ்நாடு பேஸ்டு இந்த புக்கு போதும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் வந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன புக்கு வேணுமோ அதை சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.